நம்ம இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சிவன் கோயிலில் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஒரு உற்சவம் வந்து நடந்துச்சு. அதான் கைலாசம் உற்சவம். இது பார்த்தீங்கன்னா எங்கே நடந்துச்சு, நல்ல ஒரு சிவன் கோயில். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை வீடியோ போகிறோம். ஒரு கைலாச உற்சவங்கிறது எல்லா கோயிலையும் சிவன் கோயிலையும் நடக்கிறது தான். ஆனால் இங்கே வந்து ஒரு தனி ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன் தெரியுமா? இங்கே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் ஆர்வம், கோயில் அலங்காரம், மாலை இசை அப்படின்னு சொல்லி மண்டப விளக்குன்னு சொல்லி எல்லாமே ஒரு வேறு லெவலுக்கு இருக்கும். அதனால ரொம்ப பேர் வந்தாங்க. கோவில் வாசல்லேருந்தே பாமாலை சுட்டுக்கிட்டு தோணுங்க, அப்புறம் தீப விளக்குல ஒளி, அது ரோட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீதியே பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த எப்படி ஒரு தேர் உற்சவத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க தானே, முருகன் தேர் உற்சவத்துக்கு. அதை மாதிரியே ஆளுங்க வந்தாங்க. ஆனால் அதோட குறவு தான். ஆனாலும் கூட அந்த ஆள்கள் நிறைய பேர் வந்தது பார்க்கக்கூடியதில் ஒரு சின்ன கோயிலுக்கு ஒரு இவ்வளோ ஆளுங்க வர்றதுங்கிற பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா நீங்களும் பார்ப்பீங்க இந்த வீடியோவில் அந்த கோயில் எவ்வளோ பெருசுன்னு. ரொம்ப பெரிய கோயில், ரொம்ப பிரம்மாண்டமாக இல்லை தஞ்சை கோயில் மாதிரி. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள அந்த சின்ன கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கொடுக்குற வரவேற்பு பார்க்கையில் இதுவும் ஒரு பிரம்மாண்டமான கோயில் அப்படின்னு ஒரு நினப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வருது. சிவபெருமான் பார்த்தீங்கன்னா சொல்லுவார், அவங்கள கும்பிட்றவங்க துன்பத்தை தான் இன்பத்தை கொடுப்பாருன்னு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட கோயிலில் வந்து இன்பம் தான் கூட இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்தர்கள் வந்திருந்தாங்க. அவ்வளோ ஒரு அழகாக கைலாச வாகனத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமியை பார்த்தீங்கன்னா ஜோடியா வந்து, அதாவது பார்த்தீங்கன்னா உமாதேவி சமேத அந்த கமலாம்பிகா சமேத நம்ம கைலாசநாதர் 2 பேர்த்தையும் அழகாக வச்சு இந்த தூக்கி அந்த வாகனத்தில் பக்தர்களை வந்து அந்த பல்லக்கை தூக்கி நடந்து வரையில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்தி மலையே பேஞ்ச மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கைலாசவனை பற்றி சொல்கிறதுல கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் சொல்ல தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வெளில இருக்கையில் பார்த்தீங்கன்னா தேவஸ்தானம் ஒரு இடம் ஒன்று இருக்கும். அந்த இடத்துக்கு பேர் வந்து கைலாசம் தான் சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா படங்களில் பார்ப்போம். அந்த சிவன் படங்கள்லாம் தெரிந்த அந்த சிவபெருமான் வந்து தியானம் இருந்து இருப்பார். அந்த இடம் தான் கைலாசம். அந்த கைலாசம் வந்து நம்ம அப்படியே அங்கேருந்து அந்த மலையை வெட்டியோ இல்லாட்டி அந்த இடத்த வெட்டியோ கொண்டு வர இல்லாது. அதுக்கு பதிலாக இலங்கையிலையோ இல்லாட்டி இந்தியாவிலையோ இந்த உலகத்துலேயோ அந்த வாகனம் ஒன்று செஞ்சாங்க. அதுதான் கைலாச வாகனம். அது பார்த்திங்கன்னா வேத பாரம்பரிய இல்லாட்டி அந்த முன்னே அந்த சிற்பக்கலைகளை ஒத்து தான் காணப்படும். பாரம்பரிய சிற்பக்கலைக்கு அங்கமாக தான் அது காணப்படுது. நவீன முறையை பயன்படுத்தி அதெல்லாம் ஒன்றும் செய்யலை. சரியா? அதுவும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய சிற்பங்கள், அதில் சின்ன சின்ன சிற்பங்கள் காணலாம். அதில் உள்ள அந்த நிறங்கள்கிட்ட அந்த வேறுபாடு, இன்னொன்று அந்த வடிவமெல்லாம் பார்க்கையில பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அர்த்தங்கள் வந்து அது சொல்லுது. வாகனம் அப்படி இருந்தாலும் கூட தான் இருக்குது. ஆனாலும் கூட அதுக்கு இன்னும் பல தலையாக வந்து அலங்கரிப்பாங்க. அதாவது தங்கம், காஞ்சி, நெய்வேல் அதெல்லாம் போன்ற பொருட்களில் பார்த்திங்கன்னா அலங்கரிப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வீதி உலா நிகழ்வில் பார்த்திங்கன்னா வாகன கோவில் வந்து அதாவது பார்த்திங்கன்னா வாகனம் வந்து எங்கே இருந்து தெரியுமா, கோயில் முனை. அதாவது கோயில் முனைன்னா எப்படி, அந்த கோயில் மின்துண்டு நினைக்கிறேன். ஆமாம், கோயிலுக்கு அந்த மின்துண்டுலேருந்து பார்த்திங்கன்னா ஊர் முழுவதும் சுத்த மாட்டாங்க. அந்த கோயில் வந்து இப்போ சுற்றி வர பிரகாரம் இருக்குது. இப்போ அந்த நல்லூர் கோயிலுக்கு போய் தான் தெரிஞ்சிருக்கும். சுற்றி வர ரோடு இருக்கும், நடுவால் தான் கோயில் இருக்கும். அப்போ சரி ஒரு மையத்தில். அதனால சுற்றி வர அந்த ரோட்டால் பார்த்திங்கன்னா இந்த பக்தர்கள் வந்து பாட்டு படிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த புத்தகங்களை வாசிச்சுட்டு அப்படி பக்தர்கள் பார்த்திங்கன்னா அப்போ பார்த்திங்கன்னா பக்தர்கள் பார்த்திங்கன்னா அப்படியே புத்தகத்தை வச்சுட்டு ஆற்றுல அப்படியே சுற்றி வரதாக இருக்கட்டும். இன்னொன்று அந்த பிபி டும்னு அப்படி சொல்லிட்டு அந்த நாதஸ்வரம் அப்படி அந்த மேலம் கீழம் அப்படிலாம் வாசிக்கிட்டு அந்த ரோட்டால் தான் நடந்து வராங்க. சாமி பார்த்திங்கன்னா முன்னால் வருவார். சரியா? அதுதான் நடக்குது மெயினாக. அப்படி தான் வருவாங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளனாவே அந்த கோயிலை தங்கிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஐயர்மார்கள் வந்து பூஜை செஞ்சுக்கிட்டே அப்படியே வீதியில் பார்த்திங்கன்னா இப்போ கடைகள் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அவங்க பூஜை கொடுத்து இருப்பாங்க தட்டில். அப்படி தான் நடக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த இப்போயும் இப்படி தான் இந்த வழக்கம் இருக்குது. இங்கே இதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய குழுக்கள்லாம் நான் பேச்சு சொல்லலாம். இதுக்குன்னு தனியாக பார்த்திங்கன்னா மியூசிக் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு டீம் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து டான்ஸ் பண்ணுறதுக்கு டீம். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஃபயர் ஒர்க்ஸ்க்கு அதுக்கு தனியாக டீம். அதாவது தீப நிகழ்ச்சி அதெல்லாம் சேர்த்துக்கு தனியாக டீம் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் அருளால் பார்த்திங்கன்னா தனித்தனியாக டீமெல்லாம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேர் பக்தர்கள் இதுக்கு மெனக்கட்டு கலந்துக்கிறதையும் பார்க்க முடியுது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கோயிலில் பார்த்திங்கன்னா வெள்ளனாவே பார்த்திங்கன்னா துவங்கிடுறாங்க. நிறைய பக்தர்கள் அதனால வெள்ளனாவை போயிட்டு அதுக்கு கலந்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அடுத்து சிவபுராணம் பாடுறது அது மாதிரிக்க நாளைக்கெல்லாம் புது வருஷம்னால சிவபுராணம் பாடி அடுத்து அது சிவனை வழிபட்டால் நல்லா